நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க, எல்லாத்தையுமே இப்படி ஓப்பனாக சொல்லிடுறீங்களே, உங்கள் பிஸ்னஸ் பாதிக்காதா? இதை பார்த்துட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக செய்வாங்க. எனக்கு செய்யணும்னு தான் ஆசை. ஏன்னாக்கா நம்ம 1 கோடி பேருக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்டை என்னால் ஒருத்தரால் மட்டும் தயாரித்து கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்படி ஆரம்பித்தேனோ அதில் என்னென்ன ப்ராடக்ட் இப்போ பல்பொடின்னு எடுத்துட்டோம்னா அதில் கடுக்கா போடுறேன், கிராம்பு போடுறேன், இந்து உப்பு போடுறேன் அப்படின்னு நான் சொல்லி நான் அதை செஞ்சு காட்டும் பொழுது என்னை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். எனக்கே ஒரு ஆசை, நம்ம எப்படி இதுலேருந்து வெளியில் வந்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் இருக்கிற பெண்களும் இதை வீட்டில் இருந்தே செய்யலாம். ஏன்னா இணைய வர்த்தகம் வந்துருச்சு இப்போ. அதனால் சோஷியல் மீடியாலாம் ரொம்ப எல்லாருமே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போ முக்கால்வாசி நேரம் அதில் தான் இருக்கும். அதனால் அது மூலியமாக அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ 1 கோடி, இப்போ எனக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல பொருள் கிடைக்கும். அதனால் என்னை பார்த்துட்டு நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஓப்பனாகவே நான் எப்படி செய்கிறோம், இதில் என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறதையே நான் சொல்லி வீடியோ போடுறேன். இதை பார்த்துட்டு நிறைய பெண்கள் செய்கிறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அம்மா உங்கள் வீடியோ பார்த்துட்டு தாம்மா நான் பல்பொடி, குளியல் பொடி இதெல்லாமே தயாரிக்க ஆரம்பித்தேன், இப்போ நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது கேட்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்ல பொருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள்.